ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஏசப்பா, உலகத்தில் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும், எவ்வளோ ஆண்டவரேப்பா நெருக்கங்கள் இருந்தாலும், எங்களை ஆண்டவரேப்பா கண்மணி போல காத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை மீண்டுமாய் கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை அமர வச்சிங்களேப்பா, உம்மை துதிக்க வச்சிங்களப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த லாக்டவுன்லலாம் ஆண்டவரேப்பா எங்கள் கூடயே இருந்தீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகள்லாம் சந்திச்சிங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் தனிமைகளெல்லாம் கூட இருந்தீங்களப்பா, நாங்கள் ஒடுக்கப்படும் போதெல்லாம் எங்கள் கூட இருந்தீங்களா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் எங்களோடு கூட இருந்தீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மனசார மனசார ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்கள் கூட பேச வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பாருங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஏசப்பா, எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரே நிரப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. பாவமுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களோட தப்பிதங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இப்போ நிறைய நேரம் உமக்கு ஆண்டவரே பிடிக்காத ஆண்டவரே, உமக்கு அருவருப்பான காரியங்களை செஞ்சுருப்போம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே மன்னிங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகுதி உள்ளவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா நாங்கள் மாற ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்கள் குறைவுகள் குற்றங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போல உம்மை போல உம்மை தரிசிக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வர்றதுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே சுத்திகரிங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, அவங்க கிருபை ஆண்டவரே அப்பா எங்கள் மேலே வைங்கப்பா. அப்பா, எத்தனையோ முறை ஆண்டவரே அப்பா உம்மை விட்டு ஓடி இருப்போம் ஆண்டவரே, உங்களை மறந்துருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை நடத்துக்கிறது ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க கிருபை இருந்ததால நான் கைவிடப்படலை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க கிருபை இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும்
அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. விண்பலிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மென்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். ஆண்டவரே, இறுதி வரை உம்மை பின்தொடர, உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபைகளையும் பலனையும் ஞானங்களையும் அறிவையும் எங்களை தந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி அந்த தேவாதி தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் முழுமையான அன்போடு அந்த தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க. நாங்கள் போட வேணாம், ஏன்னா நாங்கள் பேசும்போது எங்கள் ட்ராப்லெட்ஸ் உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்கணும் சர்ச்சுக்குள்ளே வந்து. ஏன்னா அது ரொம்ப கம்பல்சரி. நம்ம பாடும்போது, நம்ம பிரசங்க நேரத்தில் ஆமென் அல்லேலூயா சொல்லும் போது நம்ம ட்ராப்லெட்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க மேலே படும். ஸோ சில நேரம் நம்மளை அறியாமல் இருமல் வந்துடும். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க ஒரு வேளை ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே சர்ச்சில் மூக்கு வேணால் மூட வேணாம். ஏதாவது உங்களுக்கு காஃப், ஸ்னீஸ், தும்மல், இருமல் வரும்போது மூக்கையும் சேர்த்து நீங்கள் தயவுசெய்து மூடிக்கொள்ளுங்கள். அதனால் மாஸ்க் ஒழுங்காக போட்டுக்கோங்க. நாம் மாஸ்கோடு ஆண்டவரை ஆராதிக்கணும் கொஞ்ச நாள், வேறு வழி இல்லை. அதனால் நாம் இருக்கிற இடங்களை எழும்பி நிற்போமா? Let us all stand to our feet and worship our living Savior. There is no one like our Lord. நம்முடைய தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து உற்சாகமாய் நம்ம இவ்வளோ நாள் கழித்து ஆண்டவரை திரும்ப ஆராதிக்க வந்திருக்கிறோம். இது அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. This is not a time to be quiet. Just open up. உங்கள் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து அமைதியாக இருக்க வேணாம். உங்க துதியின் சத்தம், உங்கள் ஸ்தோத்திரங்களின் சத்தம் ஆவியானவர் உலாவி வருகிற இந்த தேவாலயத்திலே தொனிக்கும்படியாய், கேட்கப்படும்படியாய் ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆகிய நம்முடைய தேவன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவரைப் போல தெய்வம் இல்லை, அவரைப் போல தெய்வம் இல்லை, அவரைப் போல தெய்வம் இல்லை, அவரைப் போல தெய்வம் இல்லையே, அவரைப் போல ஒரு நல்ல தெய்வம் இல்லையே. ஹல்லேலூயா. ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற அன்பு தெய்வம் அவர். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரே, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால கழுவினாரே. பாவத்திலே அழிந்து அமிழ்ந்து போக வேண்டிய உங்களையும் என்னையும் தன்னுடைய அன்பின் கரங்களால் தூக்கி எடுத்தாரே. ஓ, அவருடைய அன்பு எத்தனை சிறந்தது. ஓ, அந்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல மீட்பர் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல மீட்பர் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. இயேசுவே, என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. தஞ்சம் ஏது உம்மை அல்லாஹ், நெஞ்சம் தேடும் நேசர் நீரே. சேர்ந்து பாடுவோம். தஞ்சம் ஏது உம்மை அல்லாஹ், நெஞ்சம் தேடும் நேசர் நீரே. இயேசுவே, என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. இயேசுவே, என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தி சொந்த இரத்தத்தால் என்னை கழுவினீர். சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தி சொந்த இரத்தத்தால் என்னை கழுவினீர். இயேசுவே, என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. இயேசுவே, என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அழைத்தவரே நன்றி, நன்றி. வழுவாமல் காத்து கொள்வீர். அழைத்தவரே நன்றி, நன்றி. வழுவாமல் காத்து கொள்வீர். இயேசுவே, என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. இயேசுவே, என் இயேசுவே, என் வாஞ்சையே, என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். We give all the glory and honor. நீர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படவும்,
உடைய ஆச்சரியமான கரம் பொறுப்பெடுக்கவும் தாழ்த்துக்கிறோம். வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். இந்த காலை வேளையில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு பந்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். We are going to enter God's communion today. பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். Those who take part in God's communion are His disciples. ஆகவே நீங்கள் சீஷர்கள் என்பதை புரிந்து தெரிந்து இந்த பந்தியில் பங்கு பெறுகிறதை விரும்புகிறோம். We'd like to let you understand that you are a disciple that who take part in the communion. சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது When we refer to disciples, அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்று பொருள்படும். it means that they are learners. இயேசுவிடமிருந்து உபதேசத்தை கற்றுக்கொண்டு They learn God's teachings, அவரை நம்புகிறது மாத்திரமல்ல, not just in believing Him, அதை நடைமுறைப்படுத்தி வாழ்கிறது தான் சீஷர் கூட்டத்தினுடைய முக்கிய பொறுப்பு. the disciples' responsibility is to also follow it as they live it. கம்யூனிஸ்ட் தேசங்களிலே அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், In communist countries, there's one thing they speak about. நாங்கள் எங்கள் ஐக்கியவை வெளிப்படுத்தும்படி எதையும் நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை. They say that they're not learning to increase their IQ. ஆனால் நாங்கள் கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்துகிறதிலே நாங்கள் முனைந்து நிற்கிறோம். We are very determined to use or practice what we have learned. லெனின் என்ற மிகப்பெரிய தலைவன் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, கம்யூனிஸ்ட் லீடர், One of the greatest communist leader, Lenin, says, எங்க கூட்டத்தில் பார்வையாளர்கள் கிடையாது என்று சொல்லிவிடுகிறார். he says there are no seers in our group. ஆகவே இன்னைக்கு பந்தியில் பங்கு பெறுகிற நீங்கள் யாராக இருந்தாலும், So whoever is taking part in communion today, நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது, கம்யூனியனில் பங்கெடுக்கிறவங்க குழந்தைகள் இல்லை. you need to understand that those who take part in the communion aren't children. நீங்கள் இயேசுவின் சீஷர்களாய் அழைக்கப்பட்டவர்கள். You are called to be God's disciple. அதற்கு வேண்டிய ஆதாரமும் அடையாளமும் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். There needs to be evidence for it in your life. நான் மறுபடியும் சொல்கிறேன், பந்தியில் பங்கு பெறுகிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீஷர் என்பதற்கு ஆதாரமும் அடையாளமும் காணப்பட வேண்டும். I am going to repeat it again. Those who take part in God's communion, there needs to be evidence in your life that you are the disciple of God. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி முன்னேறணும், அதை தான் சொல்கிறேன். You need to progress in your life. சண்டே சர்ச்சுக்கு வருவேன், You come to church on Sunday. காணிக்கையை கொடுப்பேன், I give offering. சில நேரம் செல்லெல்லாம் நடத்துவேன், செல்லுக்கும் போவேன். Sometimes I even go to care groups. அதெல்லாம் தேவை. All those is necessary. ஆனால் அதை தாண்டி But apart from that, உங்கள் வாழ்க்கையில் சில அடையாளங்கள் வெளிப்பட வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். but God says that there needs to be certain evidence in your life. அதில் முதலாவது, நீங்கள் சீசர் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், The first evidence that you are a disciple is that கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்தேட்சியாய் நீங்கள் வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவமாய் இருக்க வேண்டும். reading and meditating upon God's word has to be a daily practice in your life. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா சில பசங்க ஸ்கூலில் வரும்போது எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மார்க் பார்க்குற பிள்ளை கிளாஸுக்கு வந்து பரீட்சை எழுதும் போது என்ன சொல்லணும்னா, நான் இன்றைக்கி படிக்கவே இல்லைப்பா அப்படின்னு. You know, in school, sometimes the kid who gets the first rank always comes to class and say, I never studied today. என்ன சொல்லும்? மற்றவங்களை ஏமாத்துறது. Just to fool others. படிக்காத வந்தவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல இவளே படிக்காம தான் வந்திருக்கிறான் அப்படின்னு பலர் சந்தோஷப்படுவாங்க. So those who didn't learn will be happy that பரீட்சை even the எழுதி one- 98 மார்க் வாங்கிரும். But this student will get 98 marks in their உட்காந்து exams. ஓன்னு அழுதுன்னு இருக்கும். And then they'll sit and cry. என்னன்னு கேட்டால் 2 மார்க் வரலன்னு இது அழுவும். When you ask why they're crying, they say, I lost 2 points. 2 மார்க். அப்போ
இன்னொரு பையன் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான். But there will be another kid who's laughing. ஏன்னா அவன் சொல்லுவான் அந்த 2 மார்க் என்கிட்ட தான் இருக்குதுன்னு. He'll say, I have those 2 points. ஏன்னா இந்த ஸ்கூல் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சீஷத்துவம் என்று வரும்பொழுது What I'm saying about discipleship is that உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு படி மேலே வந்துடணும். every day you're going to have to grow one step further. நீ ஒருவேளை ஒரு 50 மார்க் வாங்குற ஆளாக இருப்பேன்னு வச்சுக்கிங்களேன். Maybe you're that student who scores 50 points. நீ அடுத்த பரீட்சையில் 52 வாங்கிட்டீங்கன்னா போதும். In your next test, all you need to try for is a 52. அப்படின்னா நீ முன்னேறன்னு அர்த்தம். It means that you are progressing. ஆனால் 98 மார்க் வாங்குச்சு இல்லை, But the one that gets 98, அடுத்த வாட்டி அது 95 வாங்கிரும். the next time it might get 95. ஆனால் அதான் ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்கும். But it will still be the first person in the class. ஆனால் நான் சொல்கிற ஆவிக்குரிய நிலைமையில் பார்த்தா அது பேக் ஆகுது, நீ ஃபார்வர்ட் ஆகுறன்னு அர்த்தம். But in spiritual life, that student is going backward, but you are progressing. உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமைகளில் சீஷத்துவத்துக்கான ஆதாரங்கள், அடையாளங்கள், வேத வசனத்தை நீ தொடர்ந்து தியானிக்கிறதுனால பெருக ஆரம்பிச்சிடும். See, as you become a disciple, the word that you are reading and meditating will help you grow, and that you become more and more of a disciple in ஏன்னா Christ. நீ சீஷன் என்பதற்கு அடையாளமே நீ வேத வசனம் தான் உனக்கு முக்கியம். Because God's word is the evidence that you are a disciple. இதுக்கு ஆதாரமாக யோவான் 8:31-32 நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். We're going to read John chapter 8 verse 31 and 32. Then said Jesus to those Jews which believed on him, if ye continue in my word, then are ye my disciples indeed. தமிழ்ல வாசிங்க எல்லாரும் சேர்ந்து ஆமென். யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். எவிடன்ஸ் ஆஃப் டிசைபிள், Evidence of discipleship. சீஷத்துவத்தின் அடையாளங்கள். These are the evidence or markers of 32 discipleship. போடு தம்பி அதிலே 32. 32. And ye shall know the truth, and the truth shall make you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னவாக்கி இருக்கும். அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சீஷத்துவத்துக்கு நீங்க பந்திக்குள்ள வரவங்க எல்லாம் சீஷர்கள். So everybody who are taking part in communion is a disciple today, so I'm going to encourage you. சீஷன் என்பவன் அடையாளங்களினாலும் ஆதாரங்களினாலும் தேவனை வெளிப்படுத்தக்கூடியவன். A disciple can reveal God with markers and evidence in their life. அதாவது இதை எப்படி நான் முன்ன புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்றேன்னா, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் வருஷமெல்லாம் சூப்பராக சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்கன்னு வைங்க. A Sunday school teacher will be teaching a year of Sunday school successfully. பாஸ்ட் அவங்கள பாராட்டலாம். A pastor might encourage them and appreciate சூப்பர் them. சிஸ்டர், பயங்கரமாக டைரக்ட் பண்ணுறீங்க, பிள்ளைகளை சூப்பராக நடத்துறீங்க, சர்ச்சில் சண்டே ஸ்கூல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். A pastor might say, well done sister, you've done a great job in leading Sunday school this whole year. ஆனால் சீஷத்துவத்தில் அவங்கள கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா, அவங்க ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. But when you compare them to discipleship, maybe they're a teacher in the school. அவங்க ஒரு வருஷமும் பலாயிரக்கணக்கான பிள்ளைகளை சந்திக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. This person meets thousands of students and they are teaching classes for them. அதில் ஒரு பிள்ளை கூட ரட்சிக்கப்படாமல் அந்த ஸ்கூலில் இருக்குன்னு சொன்னால் இவங்க சரியான சீஷத்துவத்தில் இல்லை அப்படின்றது உண்மை. If she is a teacher in a worldly school and not one child has been saved or accepted Christ through her, she has not succeeded in being a disciple. சீஷத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand what discipleship is. ஏன்னா இது வேத வசனத்தினுடைய ஆதாரங்களை நீங்க தொடரணும். Because you need to follow in terms of God's word. அதாவது வசனமும் இயேசுவும் ஒண்ணுதான். Because word and Jesus are the same. உங்க கண்ணு எப்பயுமே இயேசு மேல இருக்கணும். Your eyes needs to be fixed on Jesus. நான் முதல் சர்வீஸ்ல பேசும்போது சொன்னேன், the number 1 ரன்னிங்ல வந்தவர் யாரு ஒலிம்பிக்ல? Who is the number 1 பாருங்க, runner in டக்குன்னு Olympics? ஜாஸ்வா சொல்றான் பாருங்க. உசைன் போல்ட் நம்பர் 1. Usain Bolt was one of the number 1s. ஒலிம்பிக்ல ஆனா முத வாட்டி வரும் பொழுது அவன் ஃபவுல் பண்ணிட்டு வெளியே போயிட்டானா. The first time he came, he fouled and he left. அடுத்த வாட்டி வந்தகறான். He came back the next time.
ஆனால் எதை பற்றியும் கவலைப்படல. But he didn't care about anything. அவன் வந்து நின்னா, He came and stood. எல்லாரும் ரெடியாக வராங்க, Everybody is getting ready. எல்லாரும் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. Everybody is going to start. இந்த ஓட ரெடியாக இருக்கும்போது When they're ready for the race, உசேன் கண்ணு வேற எங்கேயோ இருந்துச்சான். Usain's eyes were fixed somewhere else. எங்கே இருந்துச்சு? Where was it? Any guesses? துப்பாக்கி சத்தம். ஸ்டார்டிங்கில் அவங்க 1 2 3ன்னு ஃபயர் பண்ணுவாங்களா, அதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அவன் கண்ணு அவனுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த பெரிய கடிகாரத்து மேலே தான் இருந்துச்சான். His eyes were fixed on the ஒன்று clock. அவன் ட்ராக்ல இருந்தது. One, it was on his track. நெக்ஸ்ட்டு அவன் கண்ணு அங்கே இருக்கிற பெரிய கிளாக், அந்த செகண்ட்ஸில் ஓடுற அந்த கடிகாரத்து மேலே தான் இருந்தது. And the second was a clock that was counting the seconds. அவன் என்னன்னு கேட்டால், ஒலிம்பிக் ரெக்கார்டு 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடுவாங்க. In Olympic record, in 10 seconds they ran 100 meters. ஆனால் உசேன் 9 செகண்ட் 58 அந்த நொடிகளில் அந்த 100 மீட்டர்ஸ் அவன் வாட்டி கம்ப்ளீட் பண்ணுறான். First time he completes 100 meters with 9 seconds and 58 counts. அவன் என்ன நினைக்கிறான்னா, யாராவது எனக்கு முன்னாடி ஓடு, யாராவது எனக்கு பின்னாடி ஓடு, என்னை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டால், நான் 10 செகண்டுக்கு முன்னாடி ஓடி இதை ரேஸை முடிக்க போகிறேன், எனக்கு முன்னாடி யாராவது ஓடி ஜெயிச்சிங்கன்னா ஜெயிச்சுங்க அப்படின்ற ஒரே எண்ணத்தோட அவன் அந்த 100 மீட்டர்ஸை ஓடும். His only goal was that it doesn't matter if someone goes ahead of me or wins before me, but I need to complete my race less than 10 seconds in order to complete it. அதாவது 10 செகண்டுக்கு முன்னாடி 100 மீட்டர் ஒருத்தன் ஓடினான்னா, சயின்டிஃபிக் படி, நம்ம பாடி அந்த பயாலஜி படி, ஜுவாலஜி படி, நம்ம இரத்த நாளங்களெல்லாம் வெடித்து விடும் என்ற கணிப்பு இருந்தது. And scientifically people had guessed that if a human could run for less than 10 seconds 100 meters, there is a possibility that their blood vessels could burst. அவனுக்கு ஒன்றுமே ஒழிக்கல. But nothing happened to him. அப்படிதானே? 9 செகண்ட் 58 அந்த மணி துளிகளில் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கண்ணு இயேசு மேலேயே இருந்தால் நீங்கள் ஆதாரங்கள் மாத்திரமல்ல, சாதிக்கிறவர்களாகவும் நீங்கள் வாழ்ந்து முடிப்பீர்கள். The reason I'm saying that he could complete in 9.58 seconds is because just like him, if our eyes are fixed on Jesus, not just with evidence but with miracles and wonders, you will complete your race. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. சத்தம் வர மாட்டேங்குது, மாஸ்க் தடுக்குதோ? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். May God be glorified. லூக்கா 24ல் இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறதை கவனிக்கலாம். In Luke chapter 24, Jesus is speaking to his disciples. ஒரு 2 வசனம் போடு தம்பி, 26 27. 26 and 27. Ought not Christ to have suffered these things and to enter into his glory? என்னவா? தமிழ்ல எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையை பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி 25 தான் தெளிவாக இருக்குது பாருங்கள், 25 தெளிவாக இருக்குது. 25 போடு தம்பி, வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத, இதான் நம்ம பிரச்சனை. This is our problem. ஏன்னா நமக்கு மந்த புத்தி வரும் பொழுது நமக்கு எல்லாமே பிரச்சனை தான். When our brains are slow, everything is a problem. ஏன்னா வசனத்துக்கான அர்ப்பணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணும். Because there needs to be commitments for the scripture in your life. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். May God be glorified. இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொலம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகர், This is about Columba, an evangelist. அவர் அயர்லாண்ட்லேருந்து ஸ்காட்லாண்டுக்கு மிஷினரியாக போகிறார். He travels from Ireland to Scotland as a missionary. ஆனால் அவர் ஸ்காட்லாண்டில் போய் இறங்கின உடனே முதல் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டால், But the moment he stepped into Scotland,
அவர் பயணம் செய்ததான போட்டை அங்கே கரையில் வந்த உடனே பள்ளம் தோண்டி அதுக்கு ஒரு அடக்க ஆராதனை முடிச்சுட்டு ஸ்காட்லாண்டுக்குள்ளே போனார். He buried the boat with which he traveled to Scotland before he went into the country. சீஷத்துவத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ என்ன வழின்னு கேட்டால், I am giving you the point to have a successful discipleship in your life. அதாவது ஒரு லேடி பென் லிப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து கீழே கையெழுத்து போட்டுட்டு பெரிய மாநாட்டில் அதை எடுத்து காமிச்சாங்களாம், இதுதான் என்னுடைய அர்ப்பணம் இயேசுவுக்கு என்று. Ben Lippin, a woman, was at a huge conference and she took a white paper and signed her name at the bottom and showed the paper to the congregation and said, "This is my commitment to God." ஏன்னா அந்த அம்மா சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தா, Because what this woman was representing is that இந்த வெள்ளை பேப்பரில் ஆண்டவர் என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கிறாரோ அது எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன், எங்கே நடத்தினாலும் போவேன், ஏன்னா என் அக்ரிமெண்ட் ஆண்டவரோட அப்படித்தான். நான் she said that this is my agreement with God because I don't know what plans he has, I don't know where he is going to take me, but whatever he has planned, I am on board. ஹல்லேலூயா. Hallelujah. ஆதாரமும் அடையாளம் உள்ள சீஷத்துவத்துக்கு ஒரே வழி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை டோட்டலாக சார்ந்து வாழ ஆரம்பிச்சிடும். The evidence and marker for a disciple of Christ is that you are going to lean completely on God. இந்த இம்பல்ஸில் வாழக்கூடாது. Don't live or based on your impulses. உங்கள் உணர்வுகளுக்கு, ஏன்னா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். It will just be few days, your emotions and your impulses. நான் உணர்ச்சி வசமாக நான் பேசுனேன்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். If I speak with a lot of emotions, it might affect you for a few minutes. ஆனால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. But it won't last very long. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். Because our God is all powerful. கான்ஃபரன்ஸ் எல்லாம் வச்சு உங்ககிட்ட இதையும் விளக்கி சொல்ல மாட்டார். He won't conduct a conference and explain everything in detail to you. அவர் எந்த இதுக்கும் எந்த காம்ப்ரமைஸுக்கும் ரூம் தர மாட்டார். He won't give space for compromises. ஹல்லேலூயா. அதனால இந்த ஆதாரங்கள் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். These evidences need to be in your life. ஏசாயா 64:8, Isaiah 64:8. But now, O Lord, thou art our Father, we are the clay and thou art potter, and we all are the work of thy hand. இந்த 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 தெளிவு நமக்கு வந்துடணும். We need to have this clarity. ஏன்னா இங்க அழகா எழுதி இருக்குது, Here the verse is clearly written. நாமெல்லாம் ஒரு வணைந்து கொள்ளுகிற ஒரு களிமண். We are just clays that are molded by him. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். May God be glorified. அடுத்த குறிப்பு, The next thing, லவ் பிரின்சிபல். love principle. அதாவது சீஷன் என்பதற்கு முதல் அடையாளம் கர்த்தருடைய வார்த்தையில நீ தொடர்கிறதும் அர்ப்பணிக்கிறதும். The marker for you being a disciple is following and living by God's word. இரண்டாவது, அன்பின் அடிப்படையில் உன் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கும். Second thing, your life need to be placed in order with love. யோவான் 13:34-35. John chapter 13 verse 34 and 35. A new commandment I give unto you, that ye love one another, as I have loved you, and that ye also love one another. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting us to love each other. ஏன்னா தேவன், அதாவது வீட்டில் அன்பா இருக்கணும். We need to be loving at home. வீட்டில் அன்பா இருக்கிறீங்களா? Are you loving at home? சில பேர் சர்ச்சில் வந்தால் ரொம்ப அன்பா இருப்பாங்க. Sometimes people are very loving when they come to church. வீட்டில் பிள்ளைகளை பார்த்தா எருமாடு நாய் பண்ணி குதிரைம்பாங்க. When they look at their kids at home, they call them names. அதான் லவ் பிரின்சிபல் உங்கள் எவிடன்ஸ், நீ சீஷர் என்பதற்கு. ஏன்னா இது இப்போ அடுத்த வசனம் 35 போடு தம்பி. By this shall all men know that ye are my disciple, if ye love one to another. தமிழில் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமென். அதனால் நீங்கள் என்னுடைய
சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்வார்கள் அப்படின்னா நீங்கள் புரிய வேண்டியது என்னன்னு கேட்டால், அன்பு நீ சீசனாக இருப்பதற்கு ஒரு அடையாளம். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். You need to understand that love is an evidence that you are a disciple. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். You need to be loving to everyone. ரொம்ப சின்சியராக இருக்கணும். You need to be genuine about it. நீ ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். You need to be strong about it. அதில் தெளிவாகவும் இருக்கணும். You need to be clear about it. ஒரு முறை பில்கேட்ஸ் அவர் பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னே ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி நியூஸ் பேப்பர் வாங்குறாரு. Before Bill Gates became a richest man, he got out in an airport and picked up a newspaper. பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறாரு, நியூஸ் பேப்பர் வாங்க காசு இல்லை. He realized that he didn't have money to pay for the newspaper. இந்த நியூஸ் பேப்பர்காரன் இவர் காசை தேடுறாரு, இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பரவாயில்ல சார் வச்சிங்கன்னு கொடுத்துட்டான். And the guy just let him have the newspaper, although he was searching for money and he didn't இவர் have. சொல்றாரு, நீயே பேப்பர் வித்து பிழைக்கிற, நீ எனக்கு ஃப்ரீயா கொடுத்தா எப்படிங்கிறாரு. He said, you are surviving based on the money you get from selling newspapers, and how are you okay with me not paying you? சொன்னா, என் லாபத்துல தான் எனக்கு கொஞ்சம் குறையுமே ஒழிய எனக்கு நஷ்டம் இல்லை சார், நான் பேப்பர் விற்க வேண்டிய அளவு வித்துட்டேன்னா. He said, I may have some loss in my profit, but I'm not going to completely go under loss. அப்ப இவர் வாங்கிட்டாரு. He took the paper. மறுபடியும் கொஞ்ச நாள் பொறுத்து வராரு. And then he returns back after some time. மறுபடியும் வரும் பொழுது, when he was coming back, மறுபடியும் அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்காரன் வரான். and the same newspaper guy is there. இவர்கிட்ட காசு இல்லை. He didn't have money. அவன் மறுபடியும் ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிட்டான். He again handed it over for free to him. கொஞ்சம் வருஷங்கள் பொறுத்து, after a few years, பில் கேட்ஸ் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. Bill Gates become one of the richest person. அப்ப இந்த பேப்பர்காரன் ஞாபகத்துக்கு வரான். and then he remembered this newspaper guy. அந்த ஏர்போர்ட்டுக்கு வராரு. He comes back to that airport. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல தேடி கண்டுபிடிச்சார். after a month of searching for him, he finds him. அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன யாருன்னு தெரியுதா? He asked him, do you recognize me? அவன் சொல்றான், தெரியுது, நீங்க பில் கேட்ஸ். He said, I know you're Bill Gates. இதான் தெரியுதா? ஏற்கனவே ஒரு முறை உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் வாங்க ஞாபகம் இருக்கா? He said, is that the only thing you remember about me, or do you remember the time I took newspaper from you? சொல்றான், ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தேன், அதுவும் ஞாபகம் இருக்கு. He said, it's not just once, I gave you the paper for free twice. ஆனா இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? And he said, you know why I've come this time? உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் செய்றேன். He said, ask me whatever you want, I'm going to give it to you. ஏன்னா நீ அந்த நாள்ல எனக்கு இலவசமா தந்த ரெண்டு நியூஸ் பேப்பருக்காக உனக்கு எதையும் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். He said, because you were willing to give me those newspapers for free, I'm willing to do anything for you today. அவன் திருப்பி சொன்னானா, and then he looked back and said, நீங்க என்னதான் திருப்பி கொடுத்தாலும் நான் கொடுத்ததுக்கு சமமாவாதுன்னு நான். He said, no matter what you give me, it doesn't equate to what I gave you. பில் கேட்ஸ் என்னன்னு கேட்டாராம் திருப்பி. Bill Gates asked, how is that? அவன் சொன்னானா, He said, நான் என் ஏழ்மையிலிருந்து உனக்கு ஒன்று இலவசமாக கொடுத்தேன். when I was poor, I gave you something free. ஆனால் இப்போ நீ பெரிய கோடீஸ்வரனா வந்து எனக்கு எதையோ தர நிற்கிற. You have everything today and you want to give something for me. எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் நல்லா இருக்கிறேன், நீ போயிட்டு வான்னு அனுப்பிட்டான். He said, I don't need anything, I'm fine, you can go. பில் கேட்ஸ் சொல்றாரு. And Bill Gates says, அவரை இன்டர்வியூல கேட்கும்போது என்னை விட பணக்காரன் ஒருத்தர் இருக்கான்னு இந்த நியூஸ் பேப்பர் வித்தவன்னு சொன்னார். and in an interview he stated that there is someone who is richer than me, which is this newspaper guy. ஹalleluya. Hallelujah. உங்க எவிடன்ஸ் அப்படி இருக்கணும். That needs to be your evidence. எதையும் எதிர்பார்த்தல்ல. It's not with expectation. அன்புக்கு அங்க இடமே கிடையாது. அப்புறம் if you keep expecting, there is no room for love. ஏன்னா அன்பு மன்னிக்கிற அன்பு, இயேசுவின் அன்பு. Jesus' love is the one that forgives. அடுத்து தியாக அன்பு, sacrificial love. The next thing is the sacrificial love. அதனால இரண்டாவது ஆதாரம் அன்பு. So the second evidence is love. மூன்றாவது ஆதாரம், The third evidence, நீங்கள் கனி கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God expects you to be fruitful. யோவான் 15:7-8. John 15:7-8. If ye abide in me and my words abide in you, ye shall ask what ye will, and it shall be done unto you. 8வது வசனம் போடுங்க. Herein is my Father glorified, that ye bear much fruit, so shall ye be my disciples. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு என்னவா இருப்பீர்கள்? சீஷராய் இருப்பீர்கள். நல்ல பந்திக்கு முன்னாடி போறோம். We are entering into communion.
3 நிலைகளில் உங்கள் ஆதாரங்கள் வெளிப்படணும். May your evidence be shown in 3 ways. வசனத்திலே தொடர்ந்து அர்ப்பணிக்க வேண்டும். Your commitment to God's word. ரெண்டாவது, நீங்கள் தேவ அன்பில் வெளிப்படுத்தணும். Secondly, through God's love that you prove your disciple. மூன்றாவது, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். Third thing is you being fruitful. கனியை பற்றி எபேசியர் வீட்டில் போய் வாசுங்க. You can read about fruitfulness in Ephesians. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், பெரிய லிஸ்ட் வந்துடும். There is a list of spiritual fruits. அதனால் கனி கொடுத்து வாழ தேவன் அழைக்கிறார். God is calling you to bear fruit. நாம் இந்த அர்ப்பணிப்போடு பந்திக்கு நேரே கடந்து செல்வோம். We are going to enter the communion with this commitment. இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். இந்த மேல்முடி எடுத்திங்கன்னா ஒரு வேஃபர் இருக்கும். ப்ரெட்டுக்கு பதில் இது அனுசரிக்கிறது முழு உலகத்தில் உள்ள வழக்கம். நாம் ப்ரெட்டு கொடுப்போம். அதனால் இந்த காலகட்டங்களில் அதை கொடுக்க நமக்கு வழி இல்லாத அப்படினால் நாம் இதை இப்படி அனுசரிக்கிறோம். ஓப்பன் பண்ணி மேல்முடியை திறந்தீங்கன்னா ஒரு வேஃபர் கையில் எடுத்துங்க. இது அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பமாக கரங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை பிரைஸ். ஆண்டவரே, இந்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிற்கப்பட்ட இந்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு சீசர்களாய் இந்த பூமியில் அடையாளங்களினாலும் ஆதாரங்களினாலும் வெளிப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். யூ ஷுட் பி த சைன், யூ ஷுட் பி த மார்க், யூ ஷுட் பி த எவிடன்ஸ் ஆஃப் பீயிங் எ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவுக்கு சீசன் என்ற அடையாளம் உங்களிடத்தில் வெளிப்படட்டும். அதற்கு அடையாளம் என்ற அந்த அனுபவத்தை தேவன் தரும்படி சரீரத்துக்கு அடையாளமாக இருந்த அப்பத்தை சேர்ந்து ஏகோபித்து புசிப்போமாக. அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற ரசத்தை சேர்ந்து பானம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் சீசருக்கான அடையாளங்களை வெளிப்படுத்தி வாழ கிருபை தாங்க. உம்முடைய தயவுள்ள கரம் பொறுப்பெடுக்கட்டும், பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். அப்படியே நீங்கள் பொறுமையாய் அந்த கப்ஸை கொடுத்துருங்க. அதை கலெக்ட் பண்ணுறவங்க வருவாங்க. கொடுத்துட்டு காணிக்கைகளை செலுத்தி உங்கள் இடங்களுக்கு வாங்க. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. காணிக்க போறவங்க முன்னாடி இருக்கிற பெட்டிகளை வந்து செலுத்தலாம். கிருபையே அந்த பக்கம் போடலாம். மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது.
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரே, இந்த காலை ஊழிலும் கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசமபாகங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற பலன் பிரதிபலனை நீர் கட்டளையிட உடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். உடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ஆசீர்வதிக்க வழி நடத்த தாழ்த்துகிறோம். உடைய ஆச்சரியமான கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதியெல்லாம் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். ஜெசி ஜான்சனுக்காக, அந்தோனி கௌரிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பிரசவ நாட்டில் எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். விஜி யாபேஸுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்ட்ரியாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் கிருபை ஜூடாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உடைய தயவு இவர்களை எல்லாம் பலப்படுத்த ஆண்டவரே உடைய கரம் பொறுப்பெடுக்க தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பிளாக் இங்கே வந்ததான ஊழியருடைய தகப்பனார் நித்திரை அடைந்தார். அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதல் உண்டாகவும் நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரம் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கட்டும். ஆண்டவரே, தேவை எதிர்பார்ப்போடு யார் ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் அதை சந்திக்க நீர் ஆசீர்வதிக்க தாழ்த்துக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கன மகிமை துதியெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தோ சீசர்கள் என்ற அடையாளங்களோடு வெளிப்படுவதாக. ஆமென். God bless you.